ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் பிரபு பேசுகிறேன். திவ்யா டெக்ஸ்டைல் சேனல்ல இருந்து நாங்கள் புதுசாக இப்போ குக்கிங் கண்டென்ட் எடுத்திருக்கோம். அதை போட போகிறோம், பாருங்கள். செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் செய்தது எவ்வளோ ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு எக் எடுத்துக்கணும். ஒரு பவுல ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ட்ராப்பா ஆயில் சேர்த்தணும். ஒட்டுக்கா சேர்த்தக்கூடாது. ஒட்டுக்கா சேர்த்துன்னா கெட்டு போயிடும். 5 ml ஆட் பண்ணும். பெப்பர் பவுடர். இது வந்து நம்ம வந்து ஸ்வீட்டா செய்யல, ஸ்பைஸா செய்யறதுனால ஓகே. இப்போ நமக்கு மயோனைஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம உருளைக்கிழங்கு டஃப்பு பண்ண போகிறோம். டஃப்பு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி பிரெட் பஜ்ஜி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம ஆனியன் ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆக வேண்டியதில்லை, ஏன்னா டஃப் பண்ண தான் போகிறோம். வரமிளகாய் சில்லி பவுடர், வரமிளகாய் தூள் 1 pinch, 1.5 pinch. தனியா 2 pinch. ஏன்னா இது ஆக்சுவலி நார்த் இந்தியன் ஃபுட்டு, அதனால அவங்க தனியா அதிகமாக ஆட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. இது கறி மசாலா 1 pinch.
கறி மசாலா 1 பிஞ்ச். உங்களுக்கு ஞாபகமாக தெரியணும்னா டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன். மோஸ்ட்லி அவங்களாம் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேணால் ஒரு 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம பீல் பண்ணி வச்ச பன்னீரை ஆட் பண்ணிக்கிறோம். சார் டிஷ் பேரே சொல்லல சொல்லுங்க. சஸ்பென்ஸ். ஓ சஸ்பென்ஸா? இதில் ஆலு ஆட் பண்ணிக்கிறோம். உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ வேக வச்சு மசிச்சிட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் பிடிக்கும். பட் இருந்தாலும் இதனுடைய சுவை உங்களுக்கு ரொம்ப எம்மையா இருக்கும். சூப்பரா. இந்த மேஷ் பண்ணிட்டோம். நம்ம இதுக்கு உங்களுக்கு சால்ட் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்டா. ஓகேங்களா? ஓகே, டஃப் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நார்த் சைடு பண்ண மாட்டாங்க, நாங்கள் அங்கே பண்ணுறது இல்லை. நீங்கள் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்கிறோம். இது லைட்டாக நம்ம டோஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ மேட்ச் பண்ணி வச்சதை பொட்டேட்டோ மேட்சிங் பண்ணி வச்சதை நம்ம இதில் டஃப் பண்ணுறோம். செம ஃபில்லிங்கா இருக்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப கஷ்டப்படுறதாங்க எதுவுமே கிடைக்கும். ஈஸியாக கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காதுங்க. இது டேஸ்ட்டு சொன்னால் தெரியாது, சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். யார் செஞ்சாலும் எம்மையாக இருக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, யார் வேணாலும் செய்யலாம். இது டஃப். ஓகேவா? டஃப் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பேஷன் கடல மாவு 200 கிராம் எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஸ்பைசிக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். ஆர்டர் பண்ணிக்கணும். கட்டி இல்லாத கரைச்சிக்கணும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா மாங்காய் பஜ்ஜி, கேரட் பஜ்ஜி, பீட்ரூட் பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி போடணும். அதுக்காக ஆட் பண்ணேன். நீங்கள் அப்படி எதுவும் ஏன்னா சொல்லவே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு அளவுக்கு ஒரு பாயிண்ட் கூட கட்டிடக்கூடாது. ஃபஸ்ட்டு திக்காக கரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டி விழுவாது.
டஃப் பண்ணி வச்ச பிரெட்டை ஸ்லைஸ் எடுத்து இப்படியே எம்டியாக இருக்கிறதுல கமுத்திடணும். இந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கணும். இது டெல்லியில் நாங்கள் ஏர்லி மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுப்போம். ஆயில் சூடேறிச்சான்னு பார்க்கணும். ஓகே, ஆயில் சூடேறிச்சு. நாம இப்போ பன்னீர் பிரெட் பஜ்ஜி செய்யலாம். இப்படி கடல மாவில் டிப் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் வச்சுட்டு கூட டக்குன்னு டிப் பண்ணி போட்டுருங்க. பாயில் அது எவ்வளோ நேரம் ஆகுங்க சார்? 10 நிமிஷம். நம்ம அந்த பேஷன் மாவு, அதாவது கடல மாவு வேகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகேங்க சார். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேட்டிங்களா டிஷ்ஷோட பேர், நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஆலு பன்னீர் பிரெட் பஜ்ஜி. நார்த்தில் ஸ்பெஷல் நார்த் இந்தியன் ஃபுட்டு. பெரிய பெரிய விஐபிங்களுக்குலாம் இதுதான் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம், நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒன்று, ஒரு டம்ளர் பால், அது மட்டும் தான் கொடுப்போம் மார்னிங். அவங்க கம்பல்சரி எல்லாமே இதுதான் எடுத்துக்கோங்க. ஓ, பாருங்க, அப்படியே எம்மியா கிறிஸ்பியா சூப்பரா திருவள்ள மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து கொஞ்சமா ஆட் பண்ண மயோனைஸ் சாஸ். ஆட் பண்ணிட்டு பிரெட்ல டஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இதே இப்போ நம்ம சேஃபுக்கு எந்த சேஃபா நல்லா இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணி இதையும் பஜ்ஜி மாதிரி போடுவீங்களா? அது டோஸ்ட் பண்ணீங்க, இது பண்ணவே இல்லை. போட்டுட்டு இருக்கு. இந்த டிஷ்ஷினுடைய பேர் வந்து பிரெட் மயோனைஸ் டஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டிஷ் வேணுமோ அத்தனை டிஷ்ஷும் நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எப்படி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். பாருங்கள், நம்ம இன்னைக்கு புதுசாக பிரெட் பஜ்ஜி, பிரெட் டோஸ்ட்டு, பிரெட்டு, ஆலு டப்ஸு எல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க பாருங்கள்.